பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜ், இந்த உத்தரவு குறித்தான விரிவான தகவல்கள். திவ்யா, பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதாக வழக்கு பதிவு செய்ய மணப்பாறை நடுவர் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோரி போலீசாருக்கு மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மணப்பாறை காவல் நிலையத்தில் அரசு வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் புகார் அளித்திருந்தார். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறாக பேசியிருக்கிறார், இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு புகாரை அளித்திருந்த நிலையில் அதற்கு மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து அரசு வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தை அணுகி அங்கு புகாரை கொடுத்திருக்கிறார். அதன்படி அவர் மீது சீமான் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.